இந்த மாடுகள் அதிக சாணத்தை உற்பத்தி செய்கின்றன. இங்கு நாள் ஒன்றுக்கு 120 மாடுகள் சுமார் 2 டன் உரத்தை தயாரிக்கின்றன. இதற்கும் ஹைட்ரஜன் கார்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? பெரும்பாலும் மாட்டு சாணம் மறுபயன்பாடு செய்யப்படுவதில்லை. இது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்கிறது. ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இப்பிரச்சினைக்கு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் மாட்டு சாணத்தை பசுமை ஹைட்ரஜனாக மாற்ற முடியும். முதலில் மாட்டு சாணம் இந்த ஆலையில் பயோகேஸாக மாற்றப்படுகிறது. பிறகு அது பசுமை ஹைட்ரஜனாக மாற்றப்படுகிறது. இப்போது இந்த ஹைட்ரஜனை கார்பன் உமிழ்வற்ற பசுமை எரிபொருளாக பயன்படுத்த முடியும். இந்த ஆலை நாள் ஒன்றுக்கு 100 கிலோ ஹைட்ரஜனை உருவாக்குகிறது. 4 பேருந்துகளை இயக்குவதற்கான போதுமான எரிபொருள் இது. மாட்டுச் சாணத்திலிருந்து பெறப்படும் ஹைட்ரஜன் வாயுவின் திறனை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம். ஜெர்மனியில் மட்டும் இந்த ஆலைகளை கொண்டு 3 1 பங்கு லாரிகளை இயக்குவதற்கான எரிபொருளை எங்களால் விநியோகிக்க முடியும். தற்போது பெரும்பாலான லாரிகள் டீசலில் தான் இயங்குகின்றன. ஆனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தும் லாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது போன்ற மாற்று எரிபொருள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.